வணக்கம் காவிரியன்ஸ், திருப்பியும் ஒரு லைவ் செஷன். அண்டு எப்பொழுதும் ஃப்ரைடே அன்றைக்கி 3:30 நம்ம லைவ் செஷன் பண்ணுறது உண்டு. அதை தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு லைவ் செஷன். இன்றைக்கி பாருங்கள், ஷேர் மார்க்கெட் திருப்பியும் குறைஞ்சிருக்கு. இதில் என்ன பெக்குலியாரிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டு ஏறுச்சுன்னா கோல்டும் ஏறுது, ஷேர் மார்க்கெட் குறைஞ்சா கோல்டும் குறையுது. இந்த பெக்குலியாரிட்டி நார்மலாக நம்ம பார்க்குறதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ரீசனுக்காக ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக இப்போ ஷேர் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ஏர்னிங்ஸ் பெட்டராக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் அதனால் அதை பேஸ் பண்ணி வரும். இல்லாட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சா கூட ஷேர் மார்க்கெட்டு நல்லா பண்ணும். ஆனால் கோல்டு எப்படி அப்படின்னா, அன்சர்டன்ட்டி நிறைய இருந்துச்சுன்னா கோல்டு விலை ஏறும். ஷேர் மார்க்கெட் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, ரெண்டும் ஆல்மோஸ்ட்டு ஒரே ஸ்டேட்டஸில் இருக்க மாதிரி தோணுது. தெரேஸ் ஷேர் மார்க்கெட் மேலே போகும்போது கோல்டு சேர்ந்து போகுது, அண்டு கோல்டு குறையிறப்ப ஷேர் மார்க்கெட்டும் குறையுது அப்படின்னு ஆகுது. ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸஸ் லிக்விடிட்டி இந்த சிஸ்டம். நான் அமெரிக்கா விட்டுறேன், நான் இந்தியாவை பற்றி தான் மெயினாக பேச போகிறேன். இதில் எத்தனை பேர் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரு கண்ணாமடா இன்க்ரீஸ் ஆகிடுது, ஒரு 5 times இன்க்ரீஸ் ஆகிடுது இந்த பாஸ்ட் 5 years அப்படின்னு சொல்லலாம். அது எவ்ரி மந்த்து க்ரோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பாருங்கள், அதோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இந்த இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸோட எஸ்ஐபி பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு எவ்ரி மந்த் ஆஃப்டர் மந்த் அப்படின்னு சொல்லணும். அண்டு இன்றைக்கி ஒரு 76 lakh crores ஷேர் மார்க்கெட்டில் அதோட அசட்டோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது க்ளோஸ் டு அபவுட் 250 lakh crores ஆக போது இன் அனதர் 5 years. 5 years கூட கிடையாது, 2028 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லெவலுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறப்போது நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த ஜேர்னியில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் கவர்மெண்ட்டு, இன்ஸ்டிடியூஷன்ஸ், மீடியாவும் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதில் ஈவன் யூடியூபர்ஸ் லைக் மீ அண்ட் so many அதர் பீப்புள், அவங்களும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அண்டு ஸோ எல்லாருக்குமே அந்த கிரெடிட் போய் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி அவங்க லாங்குவேஜ்லேயே நிறைய இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் டெசிஷன் எடுக்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதா, பண்ணாமல் இருக்கிறதா, எதில் இன்வெஸ்ட் பண்ணோம், எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. கரெக்டாக தப்பாக நான் சொல்ல வரல. மேபி அதை சில இது கரெக்டாக போகலாம், சில இது ஈவன் ராங்காக கூட போகலாம். இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் இஸ் இன்ஃபர்மேஷன், டேட்டா அண்ட் டேட்டா, அவ்வளோதான். இதை அந்த டாப் ஆஃப் தட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுவும் எல்லா யூஸருக்கும் அவங்களுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை அந்த ஈஸியாக கொடுக்குற அளவுக்கு அதுவும் க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன ஹோப் பண்ணுறாங்கன்னா, ஏர்னிங்ஸை டர்ன் அரவுண்ட் ஆகிடும், இன்னொரு 2 quarters இன்றைக்கி இருக்கிறதோட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸஸ் லிக்விடிட்டி இருக்கிறனாலையும் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது, அதை இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். யார் விற்றுட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அல்டிமேட்டாக அவங்க ஆன்சரபிள், யார் இன்வெஸ்டாக இருக்குது, எஸ்ஐபி கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்டாக இருக்கும். ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க.
சரி எவ்வளோதான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, சரி கொஞ்சம் கோல்ட்லேயும் போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹைப்ரிட் இதில் ஆப்ரேட் பண்ணுறவங்க சரி ஒரு 10%, சில பேர் ஈவன் 15% கூட கோல்டில் போடலாம் அப்படின்னு சொல்லி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கோல்டு மட்டுமா, சில்வரு, காப்பர், அலுமினியம், பிளாட்டினம் அப்படின்னு அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கோல்டில் வந்து நான் ஏற்கனவே 10% இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா, போதும்பா, இனிமேல் இதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஃபர்தராக ஷேர் மார்க்கெட்டு போகிறாங்க. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்குது ஃபார் ரெண்டும் மேலே போகிறதுக்கு அப்படின்ட்டு. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு இது கூட இருக்குது. என்ன அப்படின்னா, சரி ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது ஷேர் மார்க்கெட்டில், ஏதோ ஒரு பபுள் வந்து பர்ஸ்ட் ஆகுது, என்ன ஆகிட போகுது, இன்னொரு ஒரு மாதத்தில் அது கரெக்டாகி திருப்பியும் மேலே போக போகுது, கரெக்டாக. ஸோ ஏன் அதை பற்றி எப்பொழுதும் கான்ஸ்டன்டாக நினச்சிட்டே இருக்கணும், இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிற கும்பல் கூட நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எல்லா டைம்லேயும் பார்த்துருக்கோம், வந்து ஷேர் மார்க்கெட்டு குறைஞ்சிச்சின்னா வித்தின் அ மந்த்து அது பவுன்ஸ் பேக் பண்ணி வந்துடுது. ஆர் வித்தின் 6 monthsே எல்லாமே மேலே போய் முன்னாடி இருந்த லெவலோடு இன்னும் ஜாஸ்தி போயிடுது. அதனால் எல்லோரும் தெரிஞ்சிருச்சு, சரி லாங் டேர்மில் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும், சும்மா வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் சரியாக வராதுன்னு சொல்லி அந்த மாதிரி அவேர்னஸும் இருக்கிறனாலையும் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஆனால் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது எது தேவை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டாக் செலெக்ஷன் தான். எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கணும், அதை கரெக்ட் டைமில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா தென் வந்து நம்ம இந்த மாதிரி பபுளுக்கு இல்லோட ப்ராப்ளம் சிச்சுவேஷனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மளுடைய அசெட் அலோகேஷனு கரெக்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10%, 15% அந்த மாதிரி குட் அசெட்ஸு லைக் கோல்டோ இல்லாட்டா அதர் மெட்டல்ஸ்லேயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா தென் பராப்ஸ் நம்ம வந்து ஒரு ஓவராலாக நம்மளுடைய ப்ராப்ளத்தை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும், நமக்கு வர ரிட்டர்னையும் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுறவளுக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அதனாலையும் இந்த இந்த ஷேர் மார்க்கெட்டு மேலே போச்சுன்னா ஈவன் கோல்டு கூட மேலே போகுது, இல்லாட்டா அது குறைஞ்சிச்சுன்னா இதுவும் குறையுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸு கண்ட்ரோலிங் ஷேர் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஹியூமன் பீயிங்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ மெனி பிளேயர்ஸ் இருக்காங்க, ஸோ மெனி லீடர்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி திங்க் பண்ணுறாங்க, பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க இல்லாட்டா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபோர்ஸையும் பண்ண முடியாது, இப்படி தான் நடக்கும், இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லிட முடியாது நம்மளால். ஸோ அதனாலையும் அது எவ்வளோ நாள் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதை வந்து கன்சிஸ்டண்டாக ரெகுலராக நான் பண்ணுவேன்பா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒப்பீனியன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறனாலையும் இந்த மாதிரி பிஹேவியரை வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு கூட சொல்வேன். ஸோ வித் திஸ் இன்ட்ரடக்ஷன் நம்ம என்னென்னு பார்த்துலாம். நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸோ அதை என்ன ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே கொஸ்டின் இருக்குது, பட் ஸ்லைட் ஆக மாட்டேங்குது. சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அதாரி கிருஷ்ணமூர்த்தி சேல் ஆர் ஹோல்டு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸ் தெரிய மாட்டேங்குது. வாட் இஸ் தேட்? Top chart.
சரி, காமாட்சி நாதன் அப்படிங்கிறது ஸ்வெல்ட் எனர்ஜி போன வீடியோவில் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னீங்க குருஜி அப்படின்னு கேட்டுக்காரு. சரி, டெஃபினட்டாக இந்த தடவை மேக் அ நோட் ஆஃப் இட், அதனால் மறக்காமல் இருக்கிறதுக்கு. ரைட், இன்னும் அது ரெடி ஆகலை, நான் சொல்கிறேன் நாளை. பரணி, ஜிந்தால் சா அண்ட் ஃபினோலெக்ஸ் கேபிள் பை for a long term, your view, Finolex cable, okay. Then Arul, BDBS, sir, is gold under pressure that it will become obsolete as it will not have backup currency if US dollar fall அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன். ஏன் வந்து கோல்டு அந்த மாதிரி இது மேலே போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு. சரி, கோல்டு இப்போ குறைஞ்சிருக்கு, ஈவன் ஷேர் மார்க்கெட் கூட இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. ஆனால் டெய்லி பேசிஸில் நம்ம கரெக்டாக வந்து சொல்லிட முடியாது. நம்ம வந்து மோஸ்ட்லியாக லாங் டேர்ம் இன்வெஸ்டர். நம்ம லாங் டேர்ம்னு சொல்லும்போது ஒரு 3 to 5 years அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம அதை டெய்லி அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஜென்ரலாக வந்து கோல்டு வந்து இப்போ குறையிறதுக்கு மேபி ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் கூட இருக்கலாம். ஸோ அப்படி தான் சொல்ல முடியும், அப்படி தான் எடுத்துக்கணும்னு நான் சொல்லுவேன் நான். அண்டு ப்ராஃபிட் டேக்கிங்கில் வந்து நாட் ஓன்லி கோல்டுக்கு மட்டும் இல்லை, ஈவன் ஷேர் மார்க்கெட் கூட பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 26,000 மேலே போயிடுச்சு, இன்னும் அன்சர்டன்ட்டி அப்படியே தான் இருக்குது. தோ இந்தியாவும் யூஎஸும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்க. ஷுவர்லி வந்து ஷார்ட்லி நடந்துடும். ஏன்னா இப்போ வந்து ஆயில் வாங்க போகிறதில்ல, ஆயில் வாங்கவும் முடியாது, அந்த லெவலுக்கு தள்ளப்பட்டுட்டோம் நம்ம. ஸோ அந்த இதனால் இனிமேல் அக்ரிமெண்ட் சைன் ஆகும். அண்ட் அக்ரிமெண்ட் சைன் ஆகிறது மேபி நடந்த மந்த் ஆர் ஸோ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ குட் நியூஸ் ஆக்சுவலாக, கரெக்டாக. ஏன்னா ரிலையன்ஸ் கூட கிளியராக சொல்லிட்டாங்க, இனிமேல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ட்டாங்க. அண்ட் அதுலேயும் நமக்கு ப்ராஃபிட்டும் இல்லை. ஸோ என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பயந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரஷ்யன் க்ரூடு சடனாக வாங்குறது நிறுத்திட்டோம் அப்படின்னா மிடில் ஈஸ்டில் ஆயில் ப்ரைஸ் ஏறிடுமே, எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அது ஒரு கொஸ்டின் தான். அஃப்கோர்ஸ் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, ஆஃப்ரிக்கா இருக்குது, ஈவன் அமெரிக்கா இருக்குது. பார்ப்போம் அவங்க எப்படி அதை ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அண்டு சம் அமௌண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அந்த சைடில் பண்ணி தான் ஆகணும் அந்த ப்ரைஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ரூபா கூட பயங்கரமாக டிப்ரிஷியேட் ஆகிடுது அப்படின்னு சொல்லணும். ஸோ சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்ய போகுது. அண்டு அதை மேனேஜ் பண்ண போகிறோம். பட் வந்து ஸோ இது கோல்டு விலை ஏறினதுக்கு காரணம் வந்து ஒரு காரணம் என்னன்னு சொல்லனா கரன்சி டிப்ரிசியேஷன், தட் இஸ் யூஎஸ் கரன்சி டிப்ரிசியேஷன். அண்டு அமெரிக்காவுக்கு மேலே இருக்க நம்பிக்கை போக ஆரம்பிச்சிருச்சு, அதுதான் முக்கியமானது. ஸோ இன்ஸ்ட் ஆஃப் ட்ரெஷரி, அமெரிக்கன் ட்ரெஷரி வாங்குறதுக்கு இப்போ தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஈவன் கவர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, டாலர் வாங்குறது இப்போ தான் கோல்டை இன்வெஸ்ட் பண்ணலாம், அது ஒரு சேஃப் அசட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நிறைய பேர் வாங்குறதுனாலையும் கோல்டு விலை மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நம்பிக்கை இல்லாமல் போனதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். யூஎஸ் டாலர் குறைஞ்சிட்டு தான் இருக்குது, பட் ஆஃப் லேட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டுருக்கு. அண்டு 98, 97 அது மாதிரிலாம் போனது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 99.1 அது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்பிக்கை வந்து டாலர் மேலே இருந்தது போயிடுச்சு, முன்னாடி மாதிரி இல்லை. அது வந்து காரணம் வேர்ல்டு ஓவர். அதனால் ஸ்லோவாக வந்து எல்லாருமே கோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அண்டு அதுவும் வந்து ஒரு ஆல்டர்னேட் அசெட் மாதிரி இப்போ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கோல்டு வந்து இஸ் ஈக்குவலன்ட் கரன்சி மாதிரி ஆகிடுது. ராம் சுந்தர், எஸ் பேங்க் Q2 results bad, still can be considered by trusting SMBC participation. When can we see changes in the stock price? சரி, நேற்று கூட இந்த எஸ் பேங்கை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த லெவலுக்கு இல்லை, Q1 மாதிரி இல்லை. ஸோ எப்பொழுதுமே சேஞ்சஸ் வந்து சடனாக வந்துடாது, படிப்படியாக தான் வரும். சம் செட்பேக்ஸ் இருக்கும். அண்டு இப்போ வந்து நிறைய இது இருக்குது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சிருக்காங்க, தென் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறையும், தென் அதர் இதெல்லாம் இருக்குது. வேறு டெபாசிட் எல்லாம் பேங்க்குக்கு வராமல் எல்லாமே இதுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்னும் யார் இவங்க சுமிட்டோமோ மிட்சுயி பேங்கிங் கார்பரேஷன்
அதனால் ஸ்மால் பேங்க்கு கிடையாது, ஒரு பெரிய லார்ஜ் பேங்க்கு. அவங்க வந்து ஃபர்தராக வேறு கமிட் பண்ணியிருக்காங்க 16,000 crore இன்வெஸ்ட் பண்ணுறதா. ஸோ இப்போ வந்து ஆர்பிஎல் பாருங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ கூட இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஃபெட்ரல் பேங்க்கில் வந்து பிளாக் ஸ்டோன் இன்வெஸ்ட் பண்ணுறதா வேறு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட 6,200 crores. அண்ட் அதுக்கு முன்னாடி ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டில் பார்த்தோம் நியர்லி அபவுட் 9.4% எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பார்பக் பினாக்கஸ் அப்படிங்கிற ஒரு பிஇ. ஸோ அதனால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் நோக்கி வரதுனால இவங்களோட கேபிட்டல் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகுது. அதனால் இவங்க வந்து அதர் சப்சிடரிஸ்லாம் ஃப்ளோட் பண்ண முடியும். எதுக்கு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்க்கு, இல்லாட்டா இன்சூரன்ஸ் கம்பெனி, இல்லாட்டா ஏஎம்சி ஃப்ளோட் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் நிறைய இவங்க வந்து ஃப்ளோட் பண்ணாங்கன்னா இவங்களோட இன்கம் ஸ்ட்ரீமும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் டெபாசிட் பண்ணுறதுக்கு பார்த்தா நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த பேங்க்லாம் இந்த ஏரியாஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இப்போ அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா ஸ்மால் பேங்காக இருக்கிறது. அதனால் அவங்களுடைய கோர் ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு போக முடியாது. ஸோ பட் ஆனால் இந்தியாவோட க்ரோத் வந்து பெட்டர். இப்போ அமெரிக்காவில் போய் இல்லாட்டா எஸ்பெஷலி யூரோப்பில் போய் வாட் இஸ் தர் ஃப்யூச்சர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அங்கே ஒன்றும் ஃப்யூச்சரே இல்லை. 1% க்ரோ ஆகும், 2% க்ரோ ஆகும். ஏன்னா பீப்புளோட ஏஜும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரான்ஸில் இருக்க ப்ராப்ளம் எனார்மஸ் ப்ராப்ளம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் 1980s பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா 4 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரியில். ஸோ த ரிட்டையர்மெண்ட் பாப்புலேஷன் இஸ் ஒன்லி 25%. இன்றைக்கி அப்படி இல்லை. ஆல்மோஸ்ட்டு இன்றைக்கி வந்து 3 பேர் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா ஒருத்தர் தான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த ஒருத்தர் கொடுக்குற தட் பென்ஷன் கான்ட்ரிபியூஷனை வச்சுட்டு இந்த 3 பேருக்கு இதை மீட் பண்ணி ஆகணும். அப்போ எப்படி கண்ட்ரி வந்து பண்ண முடியும்? ஏன்னா ரிட்டையர்மெண்ட் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ எங்கே வந்து கவர்மெண்ட் வில் ஃபைண்ட் ரிசோர்ஸஸ்? அதுதான் பெரிய கொஸ்டின். இது வந்து த்ரூ அவுட் யூரோப் இது ப்ராப்ளமாக இருக்குது. ஜப்பான்லேயும் அது ப்ராப்ளம் இருக்குது. இப்போ சைனாலேயும் ஓவர் டெட் இருக்குது. அமெரிக்கா சொல்ல வேண்டியதே இல்லை. பட் எங்கே ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது க்ரோத் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, இல்லாட்டா இந்தோனேஷியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் கிரேட் பொட்டென்ஷியல் ஃபார் க்ரோத் இருக்குது. யங் பாப்புலேஷன் இருக்குது. அதனால் வந்து இந்த பேங்க்கு தான் மெயின் பேஸு. இதுலேருந்து தான் நீங்கள் வந்து மித்த செக்டாருக்கெலாம் ஃபண்ட்ஸ் வரப்போகுது, இல்லைடா க்ரோத் இம்பெட்டஸ் கிடைக்க போகுது. அப்போ வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் இந்த மாதிரி பேங்கிங் செக்டரை நோக்கி வருது அப்படின்னா இந்த இந்தியாவோட ப்ராஸ்பெக்ட்ஸை நம்பி தான் வருது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நெக்ஸ்ட்டு 10 years 20 yearsக்கு இந்த க்ரோத் கண்டினியூ ஆகும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே தான் யங்கஸ்ட் பாப்புலேஷனுக்கு இங்கே ஆவரேஜ் ஏஜ் ஃபார் 65% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் லெஸ் தென் 30 years. அப்போ வந்து நேச்சுரலி இதோட க்ரோத் பெட்டராக தானே இருக்கும். ஏன்னா இவங்க தான் இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன், இவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க க்ரோத்து, ப்ராக்ரெஸ் அண்ட் எல்லாத்துக்கும் வெல்ஃபேருக்கு. ஸோ இவங்களுடைய டிமாண்டு, இவங்களுடைய தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண போது இந்த இது க்ரோ ஆகாமல் அதுக்கு வந்து பேஸ் வந்து பேங்க்கு தான். அதனால் ஒரு குவார்ட்டர் வந்து ரிசல்ட்ஸ் பேடாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒமிட் பண்ணுறது அர்த்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது என்னுடைய வியூ ஆன் திஸ். அப்புறமேலே அருள் திலீப் இன்ஃபோசிஸ் பைபேக் கேன் பி பார்ட்டிசிபேட் அப்படின்ட்டு. நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஷேரு டெஃபினட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஏன் அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரிக்கு அந்த லெவலுக்கு ஒரு பிரைட் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. another 2 to 3 quarters வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. அண்டு டிசிஎஸ் வந்து பாருங்கள், அவங்க வந்து டேட்டா சென்டர் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நெலி 1 gigawatt டேட்டா சென்டர் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 5 to 6 billion ஆக போகுது. நெக்ஸ்ட்டு 5 yearsல அதை இன்வெஸ்ட் திஸ் அ ஃபஸ்ட்டு டைம் இந்த லெவலுக்கு வந்து ஒரு அசட் பேஸ்டு க்ரோத் வந்து நம்ம டெக் கம்பெனிஸ்லேருந்து பார்க்குறோம். அண்டு இது வரைக்கும் சர்வீஸையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு இதை பார்த்துட்டு மித்தவங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இனிமேல் வந்து இது ஏஐ வந்ததுலேருந்து நம்ம கிளியராக சொல்லிடலாம்,
தட் வந்து அவங்க ஏஐயை யூஸ் பண்ணி எதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே அவங்களே பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. லெஸ் அண்ட் லெஸ் ஹியூமன் பீயிங் வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்களே இப்போ பூர்த்தி பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து இவங்களாம் வந்து எதர் ஏஐ அடாப்ட் பண்ணி இவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அண்ட் தர்பை சேவ் பண்ணலாம் அண்ட் இவங்களுடைய மார்ஜினை மெயின்டைன் பண்ணலாம். பட் ஆனால் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி க்ரோத் இருக்குது பாருங்கள், இதை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுமா, இல்லாட்டா ரெவென்யூ க்ரோத்தை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுமாங்கிறது பெரிய கொஸ்டின் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எல்லா ஐடி கம்பெனிஸ்க்கும் இது பொருந்தும். நாட் ஓன்லி இந்த மாதிரி டாப் 5 கம்பெனிஸ் மட்டும் இல்லை, அதர் கம்பெனிஸ்க்கும் பொருந்தும். அன்லெஸ் இவங்க வந்து என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பேஸ்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் டெவலப் பண்ணுறதுக்கு. இல்லாட்டா என்ன பண்ணணும், இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணணும். டெய்லி 5-10 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் அதுக்கு ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா நிறைய ஃபெயிலியர் சந்திக்க வேண்டியது இருக்கும், அப்புறமேல் தான் அவங்க வந்து சக்சீட் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பைபேக் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணி இது பண்ண பாருங்க. ஏன்னா ப்ரைஸ் ஆஃபர்டு வந்து பைபேக்கில் இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலாக. பட் ஆனால் உங்கள் கையில் வந்து நீங்கள் இதுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டிய வரும். முன்னாடி கம்பெனி பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ நீங்கள் தான் பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் பாண்டின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, குருஜி யுவர் வியூஸ் ஆன் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப்டர் இட்ஸ் 20% ப்ளஸ் டிக்ளைன் சின்ஸ் அக்டோபர். இன்னும் அது வந்து அவங்க வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ தெர் இஸ் ஸ்ப்ளிட் வேறு இருக்குது, அதனால ப்ரைஸ் குறைஞ்சிருக்கலாம். ஸோ வேறு எதுவும் இதுன்னு சொல்லலாம். பட் அது டாடா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஏஷியன் பெயிண்ட்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் நிறைய வந்து இப்போ நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அண்டு அதனால் அடிக்குவேட் ரிட்டர்ன் வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஈவன் ரிலையன்ஸ் கூட ஏஷியன் பெயிண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதை டோட்டலாக வித்துட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்யூச்சரில் வந்து எங்கெங்கெல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸாமின் பண்ணுங்கள். எக்ஸாமின் பண்ணிவிட்டு வாங்குறது பெட்டர். அண்டு அஃப்கோர்ஸ் நார்மலி நல்ல ஸ்ட்ராங் கம்பெனிஸில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது உண்டு. அண்டு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ தான் நம்ம பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணோம், எதர் வந்து இதுக்கு க்ரோத் இருக்குமா இன் ஃப்யூச்சரில் இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இதை மனசில் வச்சுட்டு செயல்படுங்க எப்பொழுதுமே டாடா இன்வெஸ்ட்மெண்ட். பட் வந்து பிளைண்டாக வந்து எப்பொழுதுமே இந்த கம்பெனி வந்து இந்த குரூப்லேருந்து வருது, அதனால் வந்து ஆல்வேஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து எப்பொழுதுமே அந்த எமோஷனல் லிங்க் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு வேணுங்கிறது ரிட்டர்ன். எந்த கம்பெனி எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 10-12% ஏன்னா ஆவரேஜாக ஒரு இயரில் எனக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி இந்த கம்பெனியில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய எவ்ரி குவார்ட்டரோட அந்த போர்ட்ஃபோலியோ எடுத்து எக்ஸாமின் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கணும். சரி, இதெல்லாம் க்ரோத் சென்டரில் இருக்குது, இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா தென் கண்டினியூ பண்ணுங்கள், இல்லாட்ட கண்டினியூ பண்ணாதீங்க. அண்டு நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பட் அதே கரெக்டுன்னு எடுத்துக்காதீங்க, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். இப்போ வந்து அர்பன் கம்பெனின்னு இருக்குது, இப்போ தான் லிஸ்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து இன்னொரு 90 days ஆகணும் இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்களோட டேட்டு முடியும். அவங்க கூட மார்க்கெட்டில் விற்கலாங்கிற அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் இருக்கும். அவங்களோட ரிசல்ட்ஸ் Q2 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நியூ ஏஜ் கம்பெனிஸ் பாருங்கள். இல்லாட்ட எந்தெந்த கம்பெனி இந்த ரீசைக்கிளிங் அந்த மாதிரி டெக்னாலஜியில் இருக்காங்கன்னு பாருங்கள். இல்லாட்டா வந்து இந்த க்ரோயிங் செக்டர்ஸ் ஃப்ரான்டியர் இப்போ இருக்க இந்த செக்டர்ஸ் லைக் சோலார், ரெனியூவபிள்ஸ் அந்த மாதிரி ஏரியாவில் போங்க. இன்றைக்கி பெரிய பவர் செக்டாரில் வந்து நிறைய ரிஃபார்ம் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதிலே. ஸோ அதை மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபார் பெட்டர் ரதர் தென்
இந்த நேம் சேக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி குரூப் கம்பெனிஸில் போய் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக எனக்கு தோணலை அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் எவ்ரி குவார்ட்டர் அவங்களுடைய இதை எக்ஸாமின் பண்ணுங்கள். அவங்க பப்ளிஷ் பண்ணுறது உண்டு. அப்படி இல்லைன்னா இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள் வெதர் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ரைட்டா இல்லையா, இல்லாட்டா இந்த ஷேர் வாங்கலாமா இல்லையா அப்படின்ட்டு. அண்ட் இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் அபவுட் டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்புறம் கார்த்திக் குமார் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காரு. E2E நெட்வொர்க்கு, கேபிஐடி டெக்கு, லேட்டன் வியூ, தென் வந்து நெட்வெப், விச் ஆர் வேல்யூ பை ஃபார் லாங் டேர்ம், விச் இஸ் வேல்யூ பை அப்படின்னு கேட்குறாரு. ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேபிஐடி வந்து அவங்க வந்து ஒரு நீஷ் பிளேயர், அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்காங்க ஆட்டோ செக்டரில். அண்டு ஸோ அவங்களுடைய இது வந்து ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் நான். பட் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்குக்கு ஒரு சேலஞ்சே கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு குட் ப்ராஸ்பெக்ட்ஸு. அண்டு இந்த ஏஐ வந்து இந்த லெவலில் இருந்துட போகிறதில்ல. டெஃபினட்டாக வந்து அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் ஒன்லி அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பட் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறமேலே இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸு, தென் குவாண்டம் ஏஐ அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்து எவ்வளோ குயிக்காக ப்ராக்ரெஸ் ஆகும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் இவங்க ரைட் அப்ரோச் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ஹெவியாக வந்து ரிசர்ச் பண்ணியும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அதை நம்ம அந்த கோலை வந்து ரீச் பண்ண தான் செய்வோம். அண்டு அந்த லெவலில் ரீச் ஆகிறப்ப இந்த மாதிரி நெட்வொர்க் மாதிரி கம்பெனிஸ் வந்து ஈவன் பெட்டர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ கூட கூகுள் வந்து கமிட்டட் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியாவில், எஸ்பெஷலி இன் விசாகப்பட்டினத்தில். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வரும்போது இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கும் ஒரு பெரிய ரோல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ திங்க் த கேபிஐடி அண்டு நெட்வொர்க் வந்து ஃபார் பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லேட்டன் வியூ வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப நாளாக வந்து இந்த அனலிட்டிக்ஸ் வந்து அவங்க வந்து சரி வேலை டெலிவர் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டைமில் இவங்க வந்து எப்படி அதை யூஸ் பண்ணி ஈவன் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம. இந்த Q2 ரிசல்ட்ஸ் வரட்டும் வந்தோட பார்க்குறேன் நான் அந்த லேட்டன் வியூஸ். இன்ஃபேக்ட் லேட்டன் வியூவில் ரொம்ப நாளாக நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஷேரை. அதில் வந்து ஒரு நில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இது மகேந்திரன், கர்நாடகா பேங்க் அண்ட் ஸ்பான்டனா ஸ்பூட்டி ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுமா? எல்லா பேங்க்குமே சொல்லிடலாம் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து கிரேட்டர் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு. கவர்மெண்ட்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் இப்போ லெஜிஸ்லேஷன் ஒன்று கன்சிடரேஷனில் இருக்குது. அது டெஃபினட்டாக அப்ரூவலுக்கு வந்துடும். அண்டு ஃப்ரம் 1 ஏப்ரல் 2027 அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆக போகுது. இன்றைக்கி வந்து லாஸஸ்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ரொவிஷனிங் பண்ணுறாங்க பேங்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த லாஸ் நடந்தோன்னு தெர் இஸ் நான் பர்ஃபார்மிங் அசர்ட் ஆனோன்னு தான் அதை வந்து அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் போடுறாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து நார்மலாக தட் இஸ் அ இன்டர்நேஷ்னல் ப்ராக்டிஸ். ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்கன்னா எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ், தெர் இஸ் ஒரு லோன் கொடுக்கும்போதே இந்த செக்டாருக்கு என்ன இது இருக்குது அண்டு இதில் வந்து நான் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்பயே டிசைட் பண்ணிவிடுவாங்க. அப்பயே டிசைட் பண்ணி அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் போட்டுருவாங்க இதில் அவங்களுடைய P&L அக்கௌண்ட்டில். அப்படி நடந்துச்சுன்னா தென் வந்து இந்த பேங்க் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஸோ அப்படி நடக்கலைன்னா கூட அதை லேட்டர் ஆன் ரிவர்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற டைமில் ப்ளஸ் வந்து அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறப்ப லெண்டிங் வந்து ஈஸியாக பண்ணுறப்ப அதோட பிட்ஃபால்ஸும் அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் அந்த ப்ரொவிஷனிங்கில் ஒரு பீரியட் ஆஃப் டைம் மாஸ்டரியும் அச்சீவ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் முன்னாடியே நம்ம வந்து பண்ணுறதுனால இது வந்து பேங்க்குக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நேற்று கூட சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து தெர் வில் பி ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புயல் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இந்த ஃபோர்காஸ்ட் பண்ணுறப்ப
இப்போ வந்து நம்ம வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருப்போம். நம்ம வந்து வெளியே போகிறதுக்கு வந்து தயங்குவோம். இல்லாட்டா அதர் இது தண்ணி வர லோ லைங் ஏரியாலாம் எப்படி அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறது அப்படிங்கிறது நம்ம கூட பிளான் பண்ணுவோம். அது மாதிரி கவர்மெண்ட்டும் நிறைய பிளான் பண்ணுவாங்க. ஈவன் பீப்புளை கூட எவாக்குவேட் பண்ணி சேஃபஸ்ட் ஜோனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இது மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது, ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளத்தை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும். அதனால் நமக்கு ஒரு இமென்ஸ் கெயினும் கிடைக்கும். அண்ட் லாஸ் ஆஃப் லைஃபும் தடுக்க முடியும். இது வந்து ரொம்ப ஆப்வியஸ். இது வந்து சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி தான் பேங்க்குக்கும். அப்போ முன்கூட்டியே இந்த அக்கௌண்ட் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நான் அதுக்காக ஒரு ப்ரொவைட் பண்ணுறேன் இன்றைக்கே அப்படின்னு பண்ணுறப்ப, அப்போ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு ஈவன் பெட்டராக தான் இருக்கும் ஃப்யூச்சரில். அதுக்கு வந்து ஒரு 2 இயர் டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கே பண்ண போகிறதில்ல, இன்னொரு 1.5 இயர்ஸ் இருக்குது அது பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எல்லா பேங்க்கும் ரெடியாக இருப்பாங்க. அப்புறமேல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து கிரேட்டாக வந்து அதில் சக்சீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எல்லா பேங்க் ஸ்டாக்கும் யார் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களாம் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பட் ஆனால் லாங் வெயிட் இருக்குது. உங்களுக்கு 3 to 5 இயர்ஸ் கழித்து தான் இதோட இம்பேக்டை நமக்கு தெரியும். ஸோ அதனால் யார் எந்தெந்த பேங்க் நல்லா இருக்கோ அந்த பேங்க்கை வந்து ஜீரோ இன் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து இந்த கர்நாடகா பேங்க்கும் இன்க்ளூடட் அப்படின்னு கூட சொல்லலாம். ராஜேஷ் பிரபு, Zomato PE above 1700, when it will come to 100, if means what will do Zomato அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, அவங்களோட பிஸ்னஸ் மாடல் பாருங்கள். Zomatoவோட மாடலை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 80% வந்து இன்றைக்கி வந்து ப்ராடக்டை ஓன் பண்ணுறாங்க, இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணி அதை செல் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஏஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவங்களோட நீ ஃபங்க்ஷனிங் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டோட சன் வந்து இஸ் த டாப் பொசிஷன் இன் Zomato. ஸோ அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஐ யூஸ் டு கேதர் இந்த இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பீப்புளை வந்து நிறைய டார்க் ஸ்டோர்ஸ் இருக்கும் ஒரு சிட்டிஸில். எங்கே வந்து தேவைப்படுது, எத்தனை பேர் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து 8 to 9 மணிக்கு இந்த ஏரியாவில் நிறைய டிமாண்ட் வருது. ஸோ 10 to 11 இந்த ஏரியாவில் டிமாண்ட் வருது. அது எந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் வருது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வந்து இவங்கக்கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தேர்பை அந்த பீப்புளை மூவ் பண்ணுறதுக்கு, டெலிவரியை கரெக்டாக டைமில் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி வந்து அவங்க ஏன் வந்து இன்வென்ட்ரியை ஓன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் டிமாண்ட் இருக்குது, ஸோ இதுக்கெல்லாம் நான் ஸ்டாக் பண்ணிக்கிறேன், இந்த ஸ்டாக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தென் நினச்சி பாருங்கள் இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி எங்கே போய் முடிய போகுது அப்படின்ட்டு. அப்போ வந்து இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. குவிக் காமர்ஸில் இன்றைக்கி வந்து ஃபுட் டெலிவரி மட்டும்தான் ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ணுறாங்க. மித்ததெல்லாம் வந்து இப்போ இபிட்டா நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இவங்க இந்த இதையும் இதில் கொண்டாந்தாங்க அப்படின்னா தென் வந்து இவங்களுடைய ரிட்டர்ன் வந்து ஃபினாமினலாக இருக்க போகுது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து நம்புகிற மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி வந்து அவங்க எத்தனை சிட்டிஸில் இருக்காங்க அண்டு நாட் மெனி சிட்டிஸு, எவ்வளோ ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு 1800 and odd ஸ்டோர்ஸ் தான் வச்சுருக்காங்க. இந்தியா வந்து சச் அ வேஸ்ட் கண்ட்ரி அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் ஸோ ஹை. இப்போ பாருங்கள், நம்ம வந்து 146 crores இருக்கோம். தட் இஸ் 2 years பேக்கு 143 crores இருந்தது. இன்னைக்கு 146 crores. நம்மளும் வந்து நம்மளோட பாப்புலேஷனும் வந்து டிக்ளைனிங் ஃபர்டிலிட்டி இருந்தாலும் க்ரோ ஆகிட்டு தான் இருக்கோம். அப்போ இருக்கிற சிட்டிஸில் தான் இவங்க வந்து க்ரோ ஆக போகிறாங்க. ஸோ இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் ஆக தென் வந்து இது ஆர்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் இந்த மாதிரி குயிக் காமர்ஸ் கம்பெனிக்கும் பெட்டர் ஆர்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய நெட் ஆர்டர் வேல்யூ பார்த்தாங்களா தெரியுது, இட் இஸ் க்ரோயிங் ட்ரெமெண்டஸ்லி. இந்த குவார்ட்டரில் மட்டும் நியர்லி 160% வரைக்கும் க்ரோ ஆகியிருக்காங்க. அதே ஒரு இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் யாருக்கு வந்து தைரியம் ஜாஸ்தி இருக்கோ,
யார் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கோ அவங்க வந்து இந்த மாதிரி நியூ ஏஜ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். அண்டு நத்திங் சர்டன் அபவுட் இட். பட் ஆனால் நம்ம வந்து ஒரு இன்டெலிஜென்ட் கெஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அண்டு பட் இவங்க க்ரோ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ரெகுலேட்டரி ஹர்டல்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. ஏன்னா இவங்க பக்கத்தில் இருக்க அத்தனை கம்பெனிஸை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அண்டு அப்போ வந்து டெஸ்ட்ராய் பண்ண அவங்கள சும்மா இருக்க போகிறதில்ல. ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட்டை ப்ரெஷரைஸ் பண்ணி தென் வந்து ஏதாவது ஒரு ரெகுலேஷன் போட சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த சேலஞ்சஸ்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதனாலேயும் சொல்லலாம். அதனால் நத்திங் வந்து சர்டன் கிடையாது. பட் ஆனால் இவங்களுக்கெலாம் அந்த பேஸ் இருக்குது க்ரோ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான். கணேஷ், SW Solar and Root Mobile both are falling very low level. Which one you can pick? இந்த ரூட் மொபைல் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் இந்த ஸ்டெர்லிங் பில்சனை பற்றி நான் சொல்லிடுறேன் பாருங்கள். அவங்க வந்து பேசிக்கலாக EPC கான்ட்ராக்டர். ஸோ அந்த EPC கான்ட்ராக்டர் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வரணும் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி வந்து அங்கே வந்து ஒரு ஸ்லோ டவுன் ஆகிருக்கு, ஆர்டர் வரதில் ஒரு ஸ்லோ டவுன் இருக்குது. அண்டு அனதர் திங் வந்து இது வந்து EPC கான்ட்ராக்டர் வந்து பெரிய லெவலெலாம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட முடியாது. இட் வில் பி அபவுட் 4 to 5% அந்த மாதிரி தான் மார்ஜின் இருக்க போகுது. அண்டு அத்தனை பேரும் சோலார் போடுறவங்க அத்தனை பேரும் இவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருவாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதனால் வந்து இவங்களோட க்ரோத் வந்து ஸ்லோவாக தான் ஸ்டெடியாக தான் இருக்க முடியும். ஸோ இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சோலார் அப்படின்னு சொல்லுவேன் நான். ரூட் மொபைலை பற்றி எனக்கு தெரியாது. நான் அந்த லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் வரட்டும், வந்தோன்னே நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். பட் இதுதான் என்னுடைய இது ஸ்டெர்லிங் வில்சனோட பாசிபிலிட்டி. க்ரோத் வந்து பெரிய லெவலில் இருக்காது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு அந்த க்ரோத் இருந்தால் கூட அவங்களுடைய the ப்ராஃபிட் மார்ஜின் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் எப்போ வந்து ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தி சோலாரில் இருக்கும் அப்படின்னா நாட் ஓன்லி அவங்க EPC பட் ஆல்சோ கேப்டிவ் பவர் பிளான்ட்டாகவும் இருக்கணும். அண்டு இல்லாட்ட அவங்க வந்து இந்த பேக்வேர்டு இன்டெக்ரேட் பண்ணி இந்த மாடியூலோ சோலாரோ மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாக இருக்கணும். அப்படி பண்ணுற கம்பெனிஸுக்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி பெட்டராக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாரி அந்த மாதிரி கம்பெனிஸு இந்த ஹோல் ஸ்பெக்ட்ரம்லேயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பேக்வர்டு இன்டெக்ரேட்டும் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபார்வர்டு இன்டெக்ரேஷனும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஒன்று குறைஞ்சா கூட சேல்ஸை இன்னொன்று தூக்கி விடும், இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் தட் த என்டையர் வேல்யூ செயின். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸுக்கு பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஈஸியாக சொல்லிடலாம் ரேதர் தென் இந்த மாதிரி ஒன் சிங்கிள் மட்டும் நம்பி இருக்கிற கம்பெனி அப்படின்னு சொல்லணும். அப்புறமேல எது க்ளீன் சயின்ஸ் பற்றி முதல்ல ஒருத்தர் கேட்டிருந்தார். அவரை பற்றி சொல்லிடுறேன் நான். அந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து நிறைய சேல் பண்ணிட்டாங்க. 74 இருந்தது, இன்றைக்கி 50% சடனாக ட்ராப் ஆகிடுது அந்த லெவலுக்கு. அண்டு அவங்களுடைய ரிசல்ட்ஸு கூட அவ்வளோ என்கரேஜிங்காக இல்லை. இன்ஃபேக்ட் நான் கூட ரொம்ப வருஷமாக அதை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் க்ளீன் சயின்ஸை. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இல்லை. ஆஃப்டர் ஃபியூ குவார்ட்டர்ஸ்க்கு அப்புறமேல தான் நான் வாங்கினேன். பட்டு அதோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் என்கரேஜிங்காக இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ ஜென் கிருஷ்ணாங்கிறவர் தான் அந்த க்ளீன் சயின்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. சரவணன் அண்ட் குட் ஈவினிங் சார்னு கொடுத்துருக்காரு. குணசேகரன், குருஜி வேர் ஆர் we heading in the next 5-10 years? Could you please discuss the changes in various sectors that will happen? It's a Gunasegaran, okay, இதெல்லாம் வந்து ரொம்ப tough to predict about it. And the entire வீடியோவை அதுக்கு தான் டிவோட் பண்ணோம். பட் 5 to 10 இயர்ஸ்லாம் இஸ் டூ லாங் அ பீரியட் டு டிஸ்கஸ். ஆனால் ஒன் திங் வெரி சர்டன் சொல்லணும், இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நம்மளுடைய சக்ஸஸ் வந்து ஒன்லி 10% தான்.
90% இஸ் செட் டு கம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் 100% கரெக்டாக சொல்லலாம். நம்ம பார்த்தது ஒன்லி 10% தான். இந்த பார்க்க வேண்டியது 90% growth அண்ட் சக்ஸஸ் இன் ஷேர் மார்க்கெட்டு. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே இன்வெஸ்டட் ஆல்வேஸ். அதனால் டெஃபினட்டாக வந்து அந்த 90% ஆஃப் த ரிட்டர்ன் வந்து இஸ் எட் டு கம். 100% நான் சொல்லுவேன் தட். ஏன்னா இந்தியாவுக்கு மட்டும் தான் க்ரோத் ஸ்டோரி இருக்குது. வெரி ஃபியூ கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டுக்கு மட்டும் தான் க்ரோத் ஸ்டோரி இருக்குது. அண்டு யூரோப் இஸ் டூம்டு, ஜப்பான் இஸ் டூம்டு, அண்டு சைனாவுக்கு வந்து சம் ஹோப் இருக்குது. அண்டு மேபி அவங்களாம் ப்ராஸ்பஸாக இருக்கலாம் நம்மளோட. பட் ஆனால் க்ரோத் எங்கே இருக்க போகுது அப்படின்னா இங்கே தான் க்ரோத் இருக்க போகுது. இங்கே தான் வந்து நீங்கள் ஃப்யூச்சர் பில்லியனர்ஸ்லாம் இந்தியாவிலேருந்து தான் வர போகிறாங்க. இங்கே தான் நிறைய நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து க்ரோ ஆக போகிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஜஸ்ட் ரைட் பொலிட்டிக்கல் வில் மட்டும்தான் தேவை. அதில் ஒரே ஒரு சஸ்பென்ஸு, அது ஒன்று தான். நம்ம ரைட் லீடர்ஷிப் இருந்துச்சுன்னா தென் இதெல்லாம் பாசிபிள். 100% நம்ம அப்போ அச்சீவ் பண்ணுவோம். மேபி நல்ல லீடர்ஷிப் இல்லைன்னா கூட நம்ம அச்சீவ் பண்ணுவோம். பட் ஆனால் டிலே ஆகும், அவ்வளோதான். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் 20 இயர்ஸில் அச்சீவ் பண்ணது அது 50 இயர்ஸ் கழிச்சு அச்சீவ் பண்ணுவோம். அதுதான் வழிய நமக்கு ஒரு ரைட் வில்லு, பொலிட்டிக்கல் வில் வேணும். பட் ஆனால் இப்போ இருக்க நிறைய டெசிஷனை பார்த்தோம் அப்படின்னா நம்ம லீடர்ஷிப்பும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், ஜிஎஸ்டி குறைச்சதோ இல்லை இன்கம் டேக்ஸ் குறைச்சதோ இல்லாட்டா ஒரு இந்த எலக்ட்ரிசிட்டி ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணதோ இதெல்லாம் வந்து ஒரு ரைட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எலக்ட்ரிசிட்டி ரிஃபார்ம் வந்து அதுதான் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா, அது மட்டும் வச்சுக்கோங்க, இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா தென் இது வந்து அதுதான் த பேஸ். இதிலேருந்து தான் நம்ம டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு கிளியராக சொல்லிடலாம். ஏன்னா இப்போ ஜிஎஸ்டியோ இல்லை இன்கம் டேக்ஸோ இதெல்லாம் ஒன் டைம் தான் பெனிஃபிட் கொடுக்கும். இன்னொரு 6 months கழிச்சு நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி பேச போகிறீங்களா, இல்லாட்டா இன்கம் டேக்ஸை பற்றி பேச போகிறீங்களா? இல்லை, அதெல்லாம் பேஸ் ஆகிடுது. பேஸ் ஓகே, ஜிஎஸ்டின்னா 5%பா, ஃபுட் ஐட்டம்லாம் 5%பா, அண்டு இதுக்கா 18%பா, இனிமேல் வெஹிக்கிள்க்கா 18% அப்படின்னு ஆகிப்போயிடுச்சு. அவ்வளோதான். இது ஒரு 6 மாதம் கழிச்சு எல்லோரும் மறந்துட போகிறோம். ஆனால் எலக்ட்ரிசிட்டி ரிஃபார்ம்ங்கிறது என்ன அப்படின்னா இட் வில் ஸ்ப்ரெட் அக்ராஸ் ஆல் தி செக்டர்ஸ். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நீங்கள் எந்த செக்டாரை நினச்சி பார்க்க முடியும்? எந்த செக்டாரை நினச்சி பார்க்க முடியாது. எல்லாத்துக்குமே இன்புட் வந்து எலக்ட்ரிசிட்டி. அதில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் காஸ்ட் வந்து யாருக்கோ போயிட்டுருக்கு. அவங்க வந்து நெவர் ஈவன் பாதர்ட் about the countryயோ வெல்ஃபேர் ஆஃப் த கன்சியூமர்ஸோ நினச்சி பார்க்குறதில்ல. இப்போ டேஞ்சட்கோ எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கே ஒரு 1 lakh to 1,50,000 பீப்புள் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட வெல்ஃபேர் என்ன, அவங்களோட சர்வைவல் என்ன, அவங்களோட பென்ஷன் கிடைக்குமா, இதுதான் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. நாட் ஆஃப் த கன்சியூமர். 7 கோடி மக்கள், 8 கோடி மக்கள். இது தமிழ்நாடு மட்டும் பொருந்தாதுங்க, இந்தியா ஃபுல்லாக அதே தான் நிலமை. 140 crore பாப்புலேஷனோட ஃபேட் என்ன அப்படின்னு நினச்சி பார்க்குறதில்ல. அந்த 1 lakh 50,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட வெல்ஃபேர் மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். பிஎஸ்என்எல் முன்னாடி அப்படி தான் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த நியூ பிளேயர்ஸ்லாம் வந்து இன்றைக்கி பிஎஸ்என்எல்ல ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து திருப்பியும் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை திருப்பி ரிவைவ் பண்ணி கொண்டாடணும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் இப்போ வந்து நியூ வேல ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இட்ஸ் அ குட் நியூஸ். நம்ம அதுதான் வேணும் நமக்கு. இட் இஸ் நாட் தட் வந்து அவங்க வந்து கன்சியூமர் பற்றி கவலைப்படுறதில்ல. அவங்களுக்கு ப்ரைமரி அவங்களோட சர்வைவல் தான் திங்க் பண்ணுறாங்க. அதனால் விலை ஏற்றிக்கிட்டே போகிறது, அந்த இண்டஸ்ட்ரி தாக்கு பிடிக்குமா இல்லையான்னு கவலைப்படுறதே கிடையாது. ஸோ கன்சியூமருக்கு வந்து 12 ரூபா இன்றைக்கி 1000 யூனிட்டுக்கு மேலே கன்சியூம் பண்ணிங்கன்னா நீங்கள் 12 ரூபா. 2 மாதத்துக்கு வந்து ஒரு ஏசி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதத்துக்கு 500 ரூபா கிராஸ் பண்ணிடுவீங்க. அண்டு 2 மாதத்துக்குன்னா 1000 யூனிட்டு, நீங்கள் 12 ரூபா ப்ராக்கெட்டில் வர்றீங்க ஒரு யூனிட்டுக்கு. நினச்சி பாருங்கள். இன்றைக்கி வந்து எக்ஸ்சேஞ்சில் போய் பாருங்கள், ஐஇஎக்ஸில் வந்து 10 பைசாவுக்கு அவைலபிள். டே டைமில் யூனிட் வந்து 10 பைசா, 1 பைசாக்கு 2 நாளுக்கு முன்னாடி 1 பைசா. நீங்கள் அந்த 1 பைசாக்கு நீங்கள் வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. நீங்கள் வந்து டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ், வீலிங் சார்ஜஸ், கிராஸ் சப்சிடி சர்சார்ஜு இப்படின்னு போட்டு அது 8,000 ரூபாய்க்கு கொண்டாந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரைட் ப்ரைஸில் நீங்கள் கொடுக்குறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களும் நல்லா பண்ணுவாங்க, குளோபலி காம்படிட்டிவ் ஆகுங்க, ஜாப் ஜெனரேஷன் பியூட்டிஃபுல்லாக நிறைய இன்க்ரீஸ் ஆகும், கமர்ஷியல் செக்டாரும் இன்னும் நல்லா பண்ணும், அப்புறம் நமக்கே ஹவுஸ் ஹோல்டுக்கும் நல்ல ஜென்ரேட்டிங் இது கிடைக்கும். நமக்கு அங்கே என்ன தேவை? காம்படிஷன். வேறு எதுவும் வேணாம். நீங்கள் வந்து டேஞ்சரிக்கோ க்ளோஸ் பண்ணி போக சொல்ல. நான் என்னென்னா காம்படிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ரைட் காம்படிஷன், ஃபேர் ப்ளே.
அது இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நிறைய பிளேயர்ஸ் உள்ள வருவாங்க, நிறைய பேர் வந்து அதில் வந்து ப்ளே பண்ணும்போது தென் வந்து பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா அந்த ப்ரைஸஸ் குறையும். ப்ரைஸஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டு. அதுக்கு டிஎன்இபி கன்சூமர்ஸ்க்கு மட்டும் பெனிஃபிட் கிடைக்கும், எம்ப்ளாயீஸுக்கு மட்டும் இல்லை, அத்தனை பேரும் பெனிஃபிட் அடைவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ரிஃபார்ம் தான் நமக்கு ரொம்ப தேவை. அதுக்கு வந்து ரைட் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா தென் அகெயின் நம்மளோட ஃப்யூச்சர் வந்து ஃபார் பெட்டராக இருக்கும் இன்னையோட அப்படின்னு சொல்லலாம். அதாரி கிருஷ்ணமூர்த்தி சார் கோல்டு 40% ப்ராஃபிட்டில் இருக்கேன். இந்த கோல்டு பற்றி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் இருக்கும், அதை வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்பொழுதுமே கோல்டு வந்து இட்ஸ் அ பர்மனண்ட் வெல்த். அது வந்து எப்பொழுதுமே அதுக்கு ப்ராப்ளம் வராது. ஒரு 2 வருஷம் ஏறாமல் இருந்துட்டு போகலாம், அண்டு ஒரு 3 அப்புறமேலே அதுக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு நெக்ஸ்ட் 1 இயரே அது க்ரோ ஆகிடும். ஏன் அப்படின்னா அவைலபிலிட்டி இஸ் லிமிட்டட். அவைலபிலிட்டி வந்து நீங்கள் வந்து நினச்சப்ப நீங்கள் வந்து கோல்டை கொண்டாந்துட முடியாது. அண்டு அதனால் அது ப்ராசஸ் பண்ணி அது மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்புறம் இடிஎஃப்க்கு கூட நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் வாங்கிட முடியாது. அங்கே ஃபிசிக்கல் கோல்டு இருக்கணும், இருந்தால் தான் நீங்கள் வந்து இடிஎஃப்பே வாங்க முடியும். அதனால் அங்கே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா தென் இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு டிப்ரிஷியேட் ஆகிட்டே போகுது. அதனால் வேர்ல்டில் வந்து ஏதாவது ஒரு செட்பேக் வந்தால் கூட இந்தியாவில் இருக்க கோல்டு விலை மேலே போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ப்ராப்ளம் ஃபார் ஆல் த ஜுவல்லரி கம்பெனிஸுக்கு இது ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் ஆனால் இண்டிவிஜுவலுக்கு வந்து இடிஎஃப்பில் வாங்குறவங்களுக்கு இது ப்ராப்ளமே இருக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சம் ப்ராஃபிட் புக்கிங் இருந்துட்டு தான் இருக்கும். அண்டு எப்பொழுதுமே இது நான் இது வந்து நான் மித்ததுக்கு சொல்ல மாட்டேன், சில்வருக்கு சொல்லவே மாட்டேன். நான் அதை பற்றி கூட ஒரு தனியாக வீடியோ போட்டேன். அண்டு ஈவன் ஜோகோ ஷீட்டு கூட இருக்குது. அது எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது கூட ஒரு எக்ஸலண்ட்டாக வந்து ஜோகோ ஷீட்டில் மாடல் கூட கொடுத்துருக்கேன் நான். ஆஸ் அ ரிசல்ட் வந்து ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், சில்வருக்கு வந்து அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ரா மெட்டீரியல், கரெக்டாக? அதில் வந்து சடனாக வந்து பீப்புள் போய் இன்வெஸ்ட் பண்ணுற போது சம்மந்தமே இல்லாதவங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபார் இதுக்கு ப்ராஃபிட்டுக்காக. பட் இப்போ ஒரு சோலார் மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவார், அவருக்கு சில்வர் தேவைப்படுது. நீங்கள் வந்து இன்றைக்கி 1,45,000 அப்படின்னா அவர் வாங்குவார், நாளைக்கே 2 லட்சம் ஆச்சுன்னா வாங்குவாரா? வாங்க மாட்டார். அவர் சொல்லுவார் 1 லட்சம் வாங்கிட்டேன்னா வாங்குறேன்பா, இல்லைடா வாங்க மாட்டேன்பா அப்படின்னு நிறுத்திடுவார். அப்போ வந்து டிமாண்ட் வந்து பெரிய லெவலில் குறைஞ்சி போயிடும். அப்போ வந்து மார்க்கெட் ஏறாது. அதனால் கோல்டுக்கு வந்து நம்ம சில்வருக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகாது, இன்டெஃபினட்டாக ஏறிட்டே இருக்காது. பட் ஆனால் கோல்டு வந்து அது மாதிரி கிடையாது. அண்டு கோல்டு வந்து இட்ஸ் ரியல் அசெட். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா அதில் நிறைய அன்சர்டன்ட்டி இருக்கிறப்ப கோல்டுக்கு வந்து மக்கள் கண்டிப்பாக செய்வாங்க. இது இன்றைக்கி மட்டும் இல்லை, ரொம்ப வருஷம் செஞ்சுரிஸ் டுகெதர் மக்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு இருக்க மோகம் வந்து குறையவே இல்லை. அதனால் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால் வந்து யாராவது இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வச்சுக்கோங்க. அது வந்து லைஃப் லாங் அசெட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து தலைமுறையாக அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஐட்டம் வந்து கோல்டு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மகாராஷ்டிரா சீம்லெஸ் அண்டு இதை குறித்து கூட கேட்டிருக்காரு. இன்னொரு கார்த்திக் அழகன் இந்தன். சரி, ஐஇஎக்ஸ் லுக்ஸ் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் இஸ் ஃபென்டாஸ்டிக் as per your previous video. There is a near-term risk on regulations. ரீசெண்ட் டைமில் நான் ஐஇஎக்ஸ் பற்றி நான் பேசலை. பட் எனியோ ஐஇஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிங்க. அதில் ஒன்றும் இதே இல்லை. அவங்களுக்கு காம்படிஷன் கூட கிடையாது. அந்த வந்து ரியல் மோட் இருக்க கம்பெனி ஐஇஎக்ஸ்ன்னு சொல்லிடலாம். அதில் ஒன்றும் இல்லை. அதாவது வாரன் பஃபட் சொன்ன டிக் பண்ண வேண்டிய அத்தனை இதுவும் க்ரீன் டிக் பண்ணிடலாம். ஒரே ஒரு இது தவிர இது வந்து ஓவர் ரெகுலேட்டட் பிளேஸ்.
இப்போ தான் நான் பவர் பற்றி செக்டாரை பற்றி பேசினேன். இது வந்து சோக்கிங் லெவலுக்கு ரெகுலேஷன் இருக்குது இந்த இதில். அதை தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, த ரெகுலேட்ரி கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓவராக இருக்கிறனால இந்த இண்டஸ்ட்ரி வந்து பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. நினச்சவங்க யார் வேணால் ரெகுலேஷன் போடலாம் அந்த மாதிரி. அதை வந்து இது அவங்க வியூ பாயிண்டில் இதுதான் ரைட்டுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் வந்தது தான் இந்த மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பித்ததுக்கே ஒரு ப்ரைஸ் டிஸ்கவரிக்காக. அவுட் சைடில் வந்து ஒரு ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரைஸை டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்ன அந்த இது வந்து கொலாப்ஸ் திஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து இப்போ வந்து ஐஎக்ஸை வந்து ஆல்மோஸ்ட் அன்டச்சபிள் கம்பெனி ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பூலிங் கான்செப்ட் இருக்குது பாருங்கள், இது வந்து சரியாகவே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பட் எனியோ அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க. இப்போ இம்ப்ளிமெண்டேஷனும் வந்துடும் ஷார்ட்லி. அண்டு ஏதாவது ஐஎக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துருந்துச்சுன்னா அவங்க சாஃப்ட்வேரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாம். அண்டு ரதர் தான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ எனியோ ஐஎக்ஸ் சர்ச் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் படி பார்த்தோம்னா இட்ஸ் அ பிளமிஷ்லெஸ் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு பட் அதர்வைஸ் அந்த ரெகுலேஷன்ஸ் இருக்கிறனால இதோட க்ரோத் வந்து அந்த லெவலுக்கு இருக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மகாராஷ்டிரா சீம்லெஸ் காமாட்சிநாதன் இன்னொரு கொஸ்டின் கேட்காது. தெர் இஸ் மகாராஷ்டிரா சீம்லெஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் பவர் ஜென்ரேஷன் விச் வாஸ் வே ஃப்ரம் தர் கோர் பிஸ்னஸ், ஹவு டு லுக் அப்பான் இட். ஓகே. அண்ட் லேட்டஸ்ட்டாக நான் பார்க்கல மகாராஷ்டிரா சீம்லெஸ். ஒரு 1 year பேக்கு அதோட இது பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து நாட் ஃபாலோயிங் இட். மகாராஷ்டிரா சீம்லெஸ் பவர் ஜென்ரேஷன் வந்து இஃப் இட்ஸ் இந்த சோலார் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் அ குட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இஃப் இட்ஸ் அ கோல் பேஸ்ட் அப்படின்னா அதுக்கெலாம் ஒன்றும் ஃபியூச்சரே கிடையாது. அது வந்து ஏன் அப்படின்னா அதானி வந்து இன்றைக்கி நம்பர் 1 பிளேயர். ஸோ அதனால் ஃபியூ பிளேயர்ஸ் தான் இனிமேல் இந்த தெர்மல் செக்ஷனில் இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து அவங்க எந்த டைப் ஆஃப் பவர் ஜென்ரேஷனில் என்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இஃப் இட் இஸ் அ சோலார் அப்படின்னா தென் ஐ வில் சே தட் இட்ஸ் அ குட் மூவ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. தேவ் சஞ்சய் குருஜி, வில் யூ see power shortage happen in India as it rapidly growing in future? Your experience சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து இந்த பவர் செக்டாரில் எங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த டிரான்ஸ்மிஷனில் தான் ப்ராப்ளம் இருக்குது. ஜெனரேஷனில் வந்து ப்ராப்ளம் இல்லை. அண்டு ஈவன் அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் கூட பெரிய ப்ராப்ளம் இல்லை. எங்கே ப்ராப்ளம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிஷன் தான். ஏன்னா பவர் ஜென்ரேஷன் வந்து நிறைய வந்து கோல் எங்கே கோல் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சத்தீஸ்கர், அந்த மத்திய பிரதேஷ், அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நிறைய ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் கோல் இருக்குது. அந்த கோல் பெல்ட்டில் வந்து நார்மலி இந்த பிட்ஹெட்னு சொல்லுவாங்க, அங்கே பவர் ஜென்ரேஷன் நிறையா இருக்குது. அதை வந்து கன்சியூமிங் சென்டருக்கு எடுத்துகிட்டு வரணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடோ ஆந்திராவோ இல்லாட்ட அதர் ஸ்டேட்ஸுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வேணும். அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து அவ்வளோ ஈஸியாகவும் குயிக்காகவும் போட்டுற முடியாது. அண்டு அதுக்கெல்லாம் டைம் கன்சியூமிங். தோ ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பெரிய லெவலில் இருக்காது. பட் ஆனால் இந்த டைம் இருக்குது, இந்த ரைட் ஆஃப் வேன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்டு அதுதான் பெரிய ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறது உண்டு. ஸோ டிரான்ஸ்மிஷன் சைடு தான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வந்து இந்த ஹோல் செக்டாரில் ஃபேஸ் பண்ணுற மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இன்டர்னலி பர்ஃபார்மன்ஸ் வைஸு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் அதுவும் வந்து ரொம்ப ஹை இன் இந்தியா அப்படின்னு சொல்லணும். பட் ஆனால் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி வந்து இந்த டெக்னாலஜி வந்து க்ரோயிங் பை லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெனியூவபிள் எனர்ஜியோட காஸ்ட் வந்து இன்னும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நாட் ஓன்லி தட்,
அதை வந்து ஸ்டோர் பண்ணி அப்புறமேல வந்து எப்போ நமக்கு தேவையோ அந்த சமயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டோரேஜ் மீடியமோட காஸ்ட்டும் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. அதுவும் வந்து வேர்ல்டு ஓவர் பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நியூ டைப் ஆஃப் டெக்னாலஜி வந்துட்டுருக்கு. சில இடத்துல வந்து ஈவன் சோடியம் அயானை யூஸ் பண்ணி கூட பேட்ரி டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜுக்கே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா நார்மலி லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து நிறைய இந்த கிரிட் ஸ்டோரேஜுக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அந்த சோடியம் அயான் பேஸ்டு பேட்ரிஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து வில் நெவர் பி அ ப்ராப்ளம். அப்போ வந்து அந்த காஸ்ட்டும் குறையிறப்ப எவ்ரி ஹவுஸ் வில் பிகம் எ ஜென்ரேட்டிங் கம்பெனி. அப்போ வந்து நம்மளே எனக்கு வேணுங்கிற இதை வந்து அத்தனையுமே நான் ஜென்ரேட் பண்ணிப்பேன். இன்றைக்கி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், ஆனால் கிரிட்டில் தான் கொடுத்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இன்டைரக்டாக. அப்புறமேல எனக்கு தேவையான பொசிஷன் இது டைமில் அதை வித்ராவும் பண்ணிக்கிறேன். ஆனால் இன் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இஃப் த காஸ்ட் கம்ஸ் டவுன், இல்லாட்டா இதோட பெட்டர் டெக்னாலஜி லைக் சாலிட் ஸ்டேட் பேட்ரி டெக்னாலஜி அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா தென் வந்து எவ்ரி ஹவுஸ் வந்து இதாகிடும் ஸ்டோரிங் பவர் ஜென்ரேட்டிங் அண்ட் ஸ்டோரிங் பிளேஸ் ஆகிடும். அப்போ கிரிட் டிபெண்டன்ஸே இருக்காது. நான் வந்து நிறைய வீடியோவில் இதை பற்றி நான் பேசியிருக்கேன். இஃப் இது சக்சீட் ஆச்சுன்னா இது டெஃபினட்டாக சக்சீட் ஆகும். மேபி டைம் தான் இஸ் அன் இஷ்யூ. இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற டைம் வேறு. அதனால் வந்து இங்கே வந்து இந்த டெக்னாலஜியை வந்து மாஸ்டர் பண்ணிவிடுவாங்க சூனர் ஆர் லேட்டர். எந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணால் நம்ம வந்து பெட்டராக ஸ்டோர் பண்ண முடியும்ன்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி சக்சீட் பண்ணிவிடுவாங்க. அப்படி சக்சீட் பண்ணுறப்ப இந்த எவ்ரி ஹவுஸ் வந்து ஜெனரேட்டிங் ஸ்டேஷனாகவும் அண்டு ஸ்டோரிங் ஸ்டேஷனாக இருக்கிறப்ப கிரிட் யூட்டிலிட்டியே இல்லாமல் போயிடும் நமக்கு. அப்போ கிரிட் கனெக்டிவிட்டி வந்து ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக தேவைப்படும். ஜஸ்ட் லைக் இந்த டெலிஃபோன் வந்து வாய்ஸுக்கு வந்து ஒரு பெரிய யூஸே கிடையாது. இட் இஸ் ஒன்லி ஃபார் டேட்டா. அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரதுக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் நான். எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை உண்டு இந்த டெக்னாலஜியோட க்ரோத்து, அதோட காஸ்ட்டும். அண்டு இதில் வந்து ரைட் காம்படிஷன் இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறது வந்து ரியாலிட்டி ஆகிடும் இன் அனதர் 10 years 15 years டைமில் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அதனால் வந்து எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னா பவர் ஷார்ட்டேஜுங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். இன்றைக்கி வந்து பவர் ஷார்ட்டேஜ் பவர் சர்ப்ளஸ் தான் இருக்குது. ஆனால் சில ஹவர்ஸில் வந்து பவர் ஷார்ட்டேஜ் இருக்குது. அந்த ஹவரை வந்து நாம் இந்த நியூ டெக்னாலஜி மூலமாக சால்வ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஒழிய இந்தியாவில் வந்து பவர் ஷார்ட்டேஜ் கிடையாது. ஆனால் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் பவர், அதுதான் முக்கியமானது. நான் வந்து பவர் வாங்காமல் இருக்கேன், பவர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா அதோட காஸ்ட்டு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல, அதுதான் ரீசன். ஸோ தி பவர் சர்ப்ளஸில் தான் இருக்கிறோம், ஆனால் பவரை யூஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. அதனால் என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இட்ஸ் நாட் அஃபோர்டபுள் அதை பவரை வாங்கிறதுக்கு. ஸோ அதனால தான் அந்த ஷார்ட்டேஜ் வருது பவருக்கு அப்படின்னு நான் கிளியராகவும் கரெக்டாகவும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன் இந்த டைமில். Adani Power Shipping Corporation and Tata Motors. Please tell whether to sell or hold in these stocks. See, Adani Power வந்து is going to be a very important power company. Another 2 minutes முடிச்சிடலாம். And the Adani Power அவங்க தான் the right பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டு டேக் ஓவர் நிறைய பிளான்ட்டு ஆர்கானிக்காகவும் டெவலப் பண்ணிட்டாங்க, இன்ஆர்கானிக்கும் நிறையா அக்வயரும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க தான் நம்பர் 1 பவர் கம்பெனி ஆவாங்க அந்த தெர்மல் சைடில். அதே சமயத்தில் க்ரீன் எனர்ஜிலையும் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது கூட 45,000 மெகாவாட், தட் இஸ் 45 கிகாவாட்ஸ் வந்து பை 2030 இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க வந்து ஈவன் சோலார் செல் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் நிறைய எஃபர்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ரஹென்சிவாக இருக்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா டாட்டா பவர் அண்டு அதானி பவர் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இவங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் ஆல்வேஸ் வந்து கிரேட்.
ரிஸ்க் எடுக்கிறது ரெடியாக இருந்தால் நீங்கள் அதானி பவரை பற்றி திங்க் பண்ணலாம். அந்த கம்பெனிக்கு வந்து ட்ரெமெண்டஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதனால் அதை வந்து கரெக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ எந்த லெவலுக்கு போகும், எப்படி போகுங்கிறதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்டு மித்ததுக்கெலாம் இந்த டாட்டா பவர் அந்த அதர் ஹேண்ட் வந்து நல்லா நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்டு வந்து பிளமிஷ்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கிளியராக ப்ரெடிக்ட் பண்ணலாம். அவங்களுடைய சோலார் வந்து ட்ரெமெண்டஸாக சக்சீட் ஆகும். அந்த சக்ஸஸ் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து நல்ல க்ரோத் கொடுக்கும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடலாம் நம்ம. அண்டு ஷிப்பிங் கார்பரேஷன் அண்ட் டாட்டா மோட்டர்ஸோட 71% ஆஃப் த ரெவென்யூ அண்ட் 78% ஆஃப் த ப்ராஃபிட் வந்து ஜேஎல்ஆர்லேருந்து தான் வருது. இந்தியாவோட ரெவென்யூ பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஒன்லி ஹார்ட்லி ஒரு 17% தான் இருக்குது அந்த ஹோல் திங்கில். அதில் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒன்லி 3% தான் இருக்குது. அதனால் இந்தியாவில் வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி பெனிஃபிட் கொடுத்தாலும் எந்த லெவலுக்கு அதில் வந்து இது பெனிஃபிட்ஸ் கிடைச்சாலும் இந்தியாவில் இங்கே டிமாண்ட் பூம்னால் அந்த டாட்டா மோட்டார்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய லெவலுக்கு மாற்றிட முடியாது. அண்டு இன் ஐசோலேஷனில் பார்த்தீங்கன்னா மேபி டாட்டா மோட்டார் இந்தியன் டிவிஷன் வந்து நல்லா பண்ணலாம் தேன் வந்து ஜேஎல்ஆரோட. அண்டு ஜேஎல்ஆரோட பர்ஃபார்மன்ஸ் தான் கிரிட்டிக்கல். நீங்கள் வந்து ஜேஎல்ஆர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா டாட்டா மோட்டார்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. ஸோ இதுதான் என்னுடைய வியூ ஆஃப் டாட்டா மோட்டார்ஸ் அப்படின்னு கிளியராக சொல்லிவிடுவேன் நான். அண்டு ப்ரிடாமினன்ட் டிவிஷன் வந்து நல்லா பண்ணலைன்னா எப்படி வந்து அந்த டாட்டா மோட்டார்ஸ் நல்லா பண்ண முடியும்? இந்தியன் டிவிஷன் வந்து நம்ம நல்லா பண்ணுங்க, க்ரோத் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்டு அந்த அதர் ஹேண்ட் வந்து டாட்டாவோட கமர்ஷியல் டிவிஷன் பாருங்கள், அது வந்து நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்தியா க்ரோ ஆகிறப்ப கமர்ஷியல் டிவிஷன் நல்லா க்ரோ ஆகும். ஜிடிபி க்ரோ ஆச்சுன்னா தென் கமர்ஷியல் டிவிஷனும் க்ரோ ஆகும். அண்ட் வீக்கோவும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதனால் கமர்ஷியல் டிவிஷன் வந்து ஸ்லைட்லி ஒரு எட்ஜ் இருக்குது இன்றைக்கி தேன் வந்து பேசஞ்சர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் டாட்டா மோட்டார்ஸ். அந்த ஷிப்பிங் கார்பரேஷன் பற்றி நான் படிக்கலை. நான் அந்த செக்டாரை நான் டெஃபினட்டாக இன் ஃபியூச்சரில் பண்ணிவிட்டு அதை பற்றி சொல்கிறேன் நான். அதில் லாஸ்ட்டு கொஸ்டின், என்எஸ்சி ஐபிஓ அப்ளை பண்ணலாமா? சரி வரட்டும், டெஃபினட்டாக இட்ஸ் அ கிரேட் கம்பெனி. பிஎஸ்சி வச்சுட்டு என்எஸ்சி வச்சுக்காமல் இருக்க முடியுமா? டெஃபினட்டாக வச்சாலும் என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் வச்சுருந்தா என்எஸ்டிஎல் வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். அதே மாதிரி தான் இதுவும். அண்டு வேல்யூ இன்வெஸ்டிங்கில் கேட்டிருக்கார் கொஸ்டின். வணக்கம் சார், எல்லா வங்கிகளுக்கும் ஏறி போச்சு, ஐசிஐசி ஏறவில்லை, இது பற்றி சொல்லுங்கள். அவங்க வந்து ஆக்சுவலாக நல்லா அமங் த ப்ரைவேட் பேங்க் அண்ட் ஐசிஐசி தான் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜனார்த்தனன் வேணும் லைக் டு ரெஸ்பாண்ட் டு கேஃபியன் டெக் இஸ் லைக் இது மாதிரி தான் என்எஸ்டிஎல் அண்ட் இது மாதிரி கேம்ப்ஸ் மாதிரி தான். ஸோ இட் இஸ் அகெயின் அ குட் கம்பெனி. ஐ எம் ட்வீக்கிங் மை ஃபஸ்ட் கொஸ்டின் இன் அ பெட்டர் வே. இஃப் அமெரிக்கா டெட் இஸ் ரிட்டன் ஆஃப், whether gold will become a primary settlement currency across countries, whether common man can hold gold by then. இதெல்லாம் வந்து டூ ஃபார் ஃபெச்டுங்க அருள் கேட்குறது. அதெல்லாம் வந்து அமெரிக்கன் டெட்டு இது பண்ணால் அவங்க வந்து கிரிப்டோவுக்கு தான் போவாங்க. அந்த மாதிரிலாம் அவரோட ஐடியா, அந்த ட்ரம்ப்போட ஐடியாலாம் எல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. எக்கானமியை கொலாப்ஸ் ஆகிடும், வேர்ல்டு பயங்கரமாக ப்ராப்ளம் ஆகிடும். கோல்டுக்கு வந்து அந்த லெவலுக்கு இல்லைன்னு தானே மாறினாங்க. ஃபியாட் கரன்சிக்கு மாறினமே ஏன் அப்படியே கோல்டையும் அதையும் லிங்க் பண்ண முடியலன்னு மாறினாங்க. ரூபாவையும் ஆர் டாலரையும் லிங்க் பண்ண முடியலன்ட்டு. இப்போ திருப்பியும் அதை அபண்டன் பண்ணிட்டு திருப்பியும் போவாங்களே. ரைட்டிங் ஆஃப் டெட் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் மொரோவர் எனக்கு அந்த லெவலுக்கு நாலேஜும் கிடையாது. அந்த இன்டர்நேஷ்னல் யூனோ அந்த எக்கனாமிக்ஸ் சொல்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜும் கிடையாது வேறு. ஆனால் செட்பேக் வந்துருச்சு டாலருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். சரி, அப்புறமேல ஃபைனான்ஸ் வித் சுரேஷ். குட் ஈவினிங் குருஜி, டாட்டா கேபிட்டல் வியூ சொல்லுங்கள். ஓகே. அண்ட் கேஃபின் டெக் டிபெண்ட்ஸ். ஜனார்த்தனன், சித்தார்த், ஹவ் அபவுட் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஜிஎஸ்டி இதில் வந்து
இதெல்லாம் பெரிய பெனிஃபிட் கிடைக்கிற இது வந்து இவங்களாம் இனிமேல் வந்து இந்தியாவை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து அவங்க கொரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு இன்னோவேட்டிங் நேஷன்ஸ். அதனால் பெரிய ப்ராடக்ட்டு அவங்க கண்ட்ரி நேம்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய இருக்குது. எல்ஜிலேருந்து ஹுண்டாயிலேருந்து அதர் சாம்சங் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க வேர்ல்டு ஓவர். அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய அவங்க நாட் அ மியர் அசம்பிளர்ஸ். அந்த அவங்களோட செமிகண்டக்டர்ஸ் ரொம்ப பாப்புலர் வேர்ல்டு ஓவர். அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து வில் பர்ஃபார்ம் வெல் அண்டு ஃப்யூச்சர் வந்து ஐ வில் சே த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் பெட்டர் தென் ஹுண்டாய் அப்படின்னு சொல்வேன் நான். அண்டு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸு ஒரு இந்த மாதிரி ஜிஎஸ்டி குறைஞ்ச டைமில் வந்து சேல்ஸ் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் சான்ஸ் இருக்குது. அண்ட் வெயிட் ஃபார் 90 டேஸ்க்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் தான் வெளியே போயிடுவாங்க. The last question, Janardhan Venu, can you tell me next booming sector? Booming sector வந்து the new age companies மனசில் வச்சுக்கோங்க. அதுதான் அதெல்லாம் ஹை வேல்யூவேஷன் அதெல்லாம் இருக்குது. அதுலேயே பெஸ்ட்டு கம்பெனி சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி அதில் பண்ணுங்கள். அதுதான் ஃப்யூச்சர். நெக்ஸ்ட்டு 10 years 20 years இது ஒன்று தான் ஏறும். அந்த கரெக்டாக வந்து காயை நகர்த்தணும் அவங்க, அவ்வளோதான். அவங்க வந்து அந்த லீடர்ஸ் வந்து கரெக்டாக பிஹேவ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து எவ்ரி குவார்ட்டர் எவாலுவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக போகிறாங்களா டைரெக்ஷனில் அப்படின்ட்டு. கரெக்டாக போயிட்டே இருந்தாங்கன்னா தென் யூ கேன் கீப் ஆன் ஹோல்டிங் இட். சரி, இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து மணப்புரம் அண்ட் பிரபுங்கிறது ஒன்று கேட்டிருக்காரு. ஷுட் கன்சிடர் இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த கோல்டு. ஸோ கோல்டு ரிலேட்டட் இது வந்து நிறைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறனால இவங்க வந்து எக்ஸிஸ்டிங் கோல்டை வச்சுக்கிட்டே அவங்க ஃபர்தராக லோன் கொடுக்கலாம். ஸோ அந்த லெவலுக்கு அண்டு ரெகுலேஷனும் மாறப்போகுது. பை 26 ஏப்ரலில் மாறப்போகுது. ஸோ அதுவும் வந்து வில் ஹெல்ப். இந்த மாதிரி மணப்புரம் அண்ட் முத்தூட் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இவங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். எனிதிங் என்பிஎஃப்சி இது பேங்கிங் இதுக்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் வந்து ஆர்பிஐலேருந்து கிடைக்க போகுது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிடைக்க போகுது. ஏன்னா அவங்க தான் பில்லர். ஜஸ்ட் லைக் வந்து பவர் செக்டார் எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் பில்லரோ அதே மாதிரி இந்த செக்டார் வந்து பேஸாக இருக்க போகுது. ஸோ ஃபார் க்ரோத் ஆஃப் ரெஸ்ட் ஆஃப் த செக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இவங்க இந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் திஸ் கோல்டு கம்பெனியும் பிரைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருக்கேன். இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அது வந்து இன்ஃபர்மேஷன் அண்டு எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் நான் பேசியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ இதில் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நான் சொன்ன ஸ்டாக்கை பற்றி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் வாங்குங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு லைவ் ஸ்ட்ரீமிங். அது வரைக்கும் என்னுடைய வணக்கம்.